ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய உத்மகே வக்ரதுண்டாய தீமதனோ தந்தி பரசோதயா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆடி மாதம். இது ஆடி மாதம் அற்புதமான ஒரு சிறந்த அம்பாளின் அனுகிரகத்தோடு இந்த மாதம் அனைவருக்கு சிறந்த யோகத்தை வழங்கக்கூடிய அற்புதமான மாதம். அதாவது உலகத்தில் உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று இரண்டு காலங்கள். சிவபெருமானுடைய உத்தராயண காலம் என்பது தை முதல் ஆணி வரை அவரது ஆட்சி. அதாவது உலகத்தில் அம்மையப்பனுடைய ஆட்சியில அப்பனுடைய ஆட்சி, சிவபெருமான ஆட்சி முடிந்து விட்டது. தை முதல் ஆணி வரை அவருடைய ஆட்சி காலம், சிவபெருமானுடைய ஆட்சி காலம் முடிந்து தற்போது பார்வதி தேவி, அந்த பராசக்தி தேவியினுடைய ஆட்சி காலம் தொடங்குகின்ற ஒரு மாதம்தான் கடகத்தில் சூரியன் நுழைகின்ற அந்த ஆடி மாதம். அப்ப இதுல இன்னும் ஒரு பெரிய அற்புதமான சக்தி கிட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு யோகமான ஒரு அற்புதமான சக்தி பூமிக்கு ஏற்படுகின்ற பார்வதி தேவியும் சிவபெருமானும் இருவரும் உலகிற்கு பல அற்புதங்களை நிகழ்த்துகின்ற உங்கள் வேண்டுதல் எல்லாம் குடும்ப பிரச்சனையா, தொழில் வியாபார பிரச்சனைகளா, கடன் பிரச்சனைகளா, திருமண தடைகளா, புத்திர தடைகளா, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளா, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளை வேண்டி நீங்கள் அந்த வேண்டுதலை செய்யும் பொழுது, வணங்கி அந்த வேண்டுதலை கொடுக்கும் பொழுது அம்பாள் அது காதில் ஏற்றுக்கொண்டு, உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பார்வதியும் சிவபெருமானும் இருவரும் சேர்ந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம் இந்த ஆடி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உலகத்திற்கு பல அற்புதங்களை, உங்கள் வேண்டுதலை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு ஆடி மாதம் தான் தட்சிணாயன காலம் என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவியினுடைய காலம். வீட்டில் அம்மா சொன்ன ஐயா கேட்க மாட்டாரா? கேட்பாரு, கண்டிப்பா கேட்பாரு. அப்படிப்பட்ட மாதம். நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பிரம்மனுடைய தலை எழுத்து. உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார். இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த ஆடி மாசம் என்னதான் தலையெழுத்து, என்னதான் உங்களுக்கு நடக்க போகுது. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இந்த சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உங்களுடைய என்னென்ன வேண்டுதல்கள் எல்லாம் அவர்கள் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார்கள் என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது ஆடி மாதம் என்பது எல்லாரும் கொஞ்சம் அச்சப்படுவாங்க. அச்சப்பட வேண்டியதில்லை. ஆடி மாதத்தில் இந்த வேண்டுதல் எல்லாம் சிவபெருமானும் பார்வதியும் ஏற்றுக்கொண்டு ஆவணி முதல் உங்கள் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். ஆவணி முதல் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். அந்த அளவுக்கு அருள்பாலிப்பு ஏற்படுகின்ற ஒரு ஆடி மாதம்தான் இந்த சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு அருள்பாலிக்கின்ற ஒரு சிறந்த மாதம். இப்ப அற்புதமா இந்த தெய்வீக சக்தி சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு எப்படியெல்லாம் பலன்களை தரப்போகின்றார்கள், அந்த பிரம்மனுடைய தலையெழுத்து என்ன என்பதை எல்லாருக்கும் தெளிவாக பார்க்கிறோம். புரியுங்களா? அதே ஜோதிட சாஸ்திரம், பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் உங்க தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தவறாக கணித்தால் தவறாக நடக்கும். சரியா கணிச்சா சரியா நடக்கும், தப்பா கணிச்சா தப்பா நடக்கும். இதுதான் எனது உறுதியான தெளிவான உத்தரவாதமான வார்த்தை. நீங்க இதுல இருந்து உங்க குழப்பத்திலிருந்து தெளிவடையும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்ப எல்லாருக்குமே அம்பாளுடைய அனுகிரகத்தை பார்ப்போம். ஆடி மாத பலன்கள் மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான ஆடி மாத பலன்கள். இந்த ஆடி மாதம் என்பது உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் குருவும் சூரியனும், அதாவது கடகத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலம்தான் ஆடி மாதம்.
இந்த சூரியன் யாரோடு இருக்க? ஏற்கனவே உச்சம் பெற்ற குருவோடு இந்த சூரியன் சேருகிறார் இந்த ஆடி மாதம். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் அவள் தொழில் ரீதியாக, வருமான ரீதியாக, முன்னேற்ற ரீதியாக, வெளிநாட்டு தொழில், உள்நாட்டு தொழில், எந்த தொழிலாக இருந்தாலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் 7ஆம் இடம் வலிமையாக இருக்க வேண்டும். அந்த 7ஆம் இடம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் சண்டை, வெளியில சண்டை, தொழிலில் செய்கிற தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு யுத்தமாய்ப்போம். அது உங்களுக்கு வலிமையாக இருக்குது. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வெளியில் செய்யக்கூடிய தொழில்கள் என்றாலும் சரி, இல்லை வெளிநாட்டு வியாபாரம், வெளிநாட்டு தொழில்கள், இல்லை அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்கள் நிச்சயமாக உங்களை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். குருவும் சூரியனும் சேர்ந்து சிவராஜ யோகஸ்தானத்தில் சப்தமஸ்தானத்தில் இருப்பது, சிவராஜயோகத்தில் சப்தமஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய வெற்றி. மேலும் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் அதாவது தலைமை தாங்கும் பொறுப்பு, பதவி யோகம், அதிகாரத்துவம் வாய்ந்த நிர்வாக பொறுப்பு, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வெற்றி அடையக்கூடிய, வீடு இடம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் பிரச்சனைகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். நல்லா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அம்சங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு மகரத்துக்கு 4ஆம் இடத்து பார்த்தீங்க, இந்த அதாவது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் தீர்ந்து சொத்துக்கள் சேரக்கூடிய யோகம், வாகன யோகங்கள், பதவி யோகங்கள். ஏன்னா செவ்வாய் பூமிகாரன் உங்களுக்கு வலிமையாக உட்காந்துறார் ரிஷபத்தில். அப்போ மகரத்திலிருந்து ரிஷபத்தை எடுக்கும் பொழுது பூமிகாரன் வலிமையாக உட்கார்றார். ஆக பூர்வீக சொத்துக்கள், பிள்ளைகளுக்கு வருகின்ற சொத்துக்கள், உங்களுக்கு வருகின்ற சொத்துக்கள், உங்களுக்கு வருகின்ற பதவி யோகங்கள், வருமான யோகங்கள், முன்னேற்ற யோகங்கள் சிறப்பாக சூப்பராக இருக்கு. ஆடி மாதம் என்பது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய யோகங்களை தரக்கூடிய இடம், வீடு, வண்டி, வாகனம், பூமி யோகங்கள், பதவி யோகங்கள், வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு வியாபாரங்கள் என்று சொல்லக்கூடிய சிறந்த அமைப்புள்ள ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரம் மகர ராசினர்களே, இது பொதுவான பலன், பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் பிரம்மன் இப்படி ஒரு தலையெழுத்து எழுதி, இப்படி ஒரு யோகத்தை தலையெழுத்தாக எழுதியிருக்கிறாரா என்பதை தெரிந்து கொள்ள கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக பிரம்மன் தலையெழுத்து எப்படித்தான் எழுதியிருக்கிறார் என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம். கீழே நம்பர் நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. சரிங்களா?